வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட வீடியோ saree டிராப்பிங் வீடியோ தான் போட்டிருக்கேன். நம்ம நார்மலாக saree கட்டும்போது எப்படி ப்ளீட்ஸ் எடுப்போமோ அதே மாதிரி எடுத்துக்கணும். கொஞ்சம் பொறுமையாக தான் எடுக்கணும். எப்படி விசிறி மாதிரி முன்னாடி பின்னாடி மடக்கி எடுப்போமோ அதே மாதிரி தான் இதுக்கும் மடக்கணும். உங்களுக்கு கையில் வச்சு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா கீழே ஃப்ளோரில் வச்சு கூட விசிறி மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருந்தனால நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், நான் ப்ளீட்ஸ் ஃபுல்லாக எடுத்துட்டேன். பின் குத்தியிருக்கேன். பின் குத்தி செக்யூர் பண்ணலன்னா நமக்கு இது விலகிக்கிட்டே இருக்கும். பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதை பாருங்கள், நான் நடுவில் சாரியில் பின் குத்தியிருக்கேன், நடுவில் குத்தியிருக்கேன் பாருங்கள். இப்போ இதை அப்படியே நான் ரெண்டாக மடிச்சிருக்கேன். மடித்ததை இப்போ அப்படியே கொண்டு போய் கலசத்து மேலே வைக்க போகிறோம். வச்சுட்டு பல்லு சைடு நான் ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன், அதையும் நம்ம பின்னாடி கூடி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு இது பின்னாடி இருந்து முன்னாடி கொண்டு வரணும். இப்போ ஃபஸ்ட்டு இதை நம்ம கட்டிடலாம். கட்டினா தான் பின்னாடி இருக்கிறதையும் நம்ம கரெக்டாக எடுத்து விட முடியும். முன்னாடி கொஞ்சம் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கட்டி விட்டுறலாம். ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும். நம்ம நார்மலாக saree கட்டுற மாதிரியே தான் இதுக்கும் கட்டணும். இப்போ ஒரு கயிறு வச்சு நாட் போட்டு விட்டுறலாம். சாரியோடு சேர்த்து நல்லா இறுக்கமாக பின்னாடி கட்டிடுங்க. இப்போ நம்ம ப்ளீட்ஸை கரெக்டாக எடுத்து விடணும். இப்போ நம்ம பின்னாடி விட்ட முந்தானியை முன்னாடி எடுத்து போட்டுடலாம். அங்கேயும் ஒரு பின் குத்திருக்கேன், அதையும் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம சாரியில் எப்படி முன்னாடி வச்சு பின் பண்ணுவோமோ அதே மாதிரி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக விட்டுறணும். இப்போ ஒட்டியான மாதிரி பின்னாடி வச்சு நல்லா இறுக்கமாக கட்டிடலாம். கட்டிட்டோம்னா நமக்கு விலகாது. கொஞ்சம் டைட்டாக கட்டணும். இப்போ அதை கொஞ்சம் கீழே இழுத்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் முன்னாடி நின்று நீங்கள் பாருங்கள். கரெக்டாக இருக்குது அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதில்லை. இல்லாட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணணும். பாருங்கள், இப்போ கீழே ப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து விடணும். இப்போ எல்லா சைடும் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக எடுத்து விட்டாச்சு. நான் ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சு காட்டியிருக்கேன். பிகினர்ஸ் எல்லாம் ஈஸியாக பண்ணலாம். இதை பார்த்தீங்கன்னா மேலே தேங்காய் வச்சுட்டு, தேங்காய் வச்சதுக்கப்புறம் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு விட்டுறணும். அதுக்கப்புறம்தான் தேங்காயில் ஃபேஸ் வைக்கணும். அம்மனோட ஃபேஸ் அதுக்கப்புறம் தான் வைக்கணும். முதல்லே வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜுவல்ஸ் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். நான் கொஞ்சம் கம்பி பெருசாக வச்சு கட்டியிருக்கேன், அதனால் அந்த சைட் கொஞ்சம் நீளமாக தெரியுது. பட் நம்ம இன்னும் அதில் மாலை இதெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணும்போது அந்த கம்பி தெரியாது. அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த டெக்கரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.